இந்த வண்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் நீங்கள் போகலாம், நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம்னா 20 மினிட்ஸ் அவ்வளோதான். பேட்டரிக்கு வந்து நான் 3 வருஷம் லைஃப் கொடுப்பேன், 160,000 கிலோமீட்டர் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டு. நம்ம போய் லைஃப் டைம் வாரண்டின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிடணும். மக்கள் தடுமாறுறது வந்து அதோடைய சார்ஜிங் டைம். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம்னா 20 மினிட்ஸ் அவ்வளோதான். பேட்டரி வந்து மினிமம் 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சிட்டியில் வரும். பேட்டரி டெஸ்டிங்க்கு ஒரு 200 crores நம்ம ஒரு டெஸ்டிங் சென்டர் நம்ம அங்கே போட்டிருக்கோம். இந்த வண்டியில் வந்து 25 கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 37 சாஃப்ட்வேர் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி 700 crores நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் 400 பேர் இருப்பாங்க. இதுக்கு மட்டும் 2200 பேர் நம்ம டிப்ளை பண்ணியிருக்கோம். நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்னா கிட்டத்தட்ட அவங்க 12 to 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது எப்படி வந்து சாத்தியமாச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க்லாம் நடந்துச்சு? இது வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது, எலக்ட்ரிக்கல் வண்டிக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. சாதாரணமாக நம்ம வந்து பெட்ரோல் டீசல் வண்டி எடுத்துட்டு அது ஒரு பேட்டரியை மாட்டிட்டு மோட்டாரை மாட்டுறது அது ஒரு கான்செப்ட். பட் அது வந்து மக்கள் இடத்துல அவ்வளோவா நம்மளால் பெனிட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியா மார்க்கெட்டில் ஒரு 2.2% தான் எலக்ட்ரிக் வந்திருக்கு. அன்லஸ் இந்த எலக்ட்ரிக் ஆரிஜின் அதிலிருந்து நம்ம எலக்ட்ரிக் வண்டி பண்ணினால் வழியா இதை வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது, மக்களை வந்து திகைக்க வைக்க முடியாது. 2021 செப்டம்பரில் நம்ம XUV700 லான்ச் பண்ணதுக்கப்புறம் 2200 டீம் மெம்பர்ஸ் நம்ம போட்டோம். ஜென்ரலாக வந்து எலக்ட்ரிக்னு தனியாக டீம் இருக்க மாட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்னு ஒரு R&D பண்ணோம், இந்த பெட்ரோல் டீசல் CNG வெஹிக்கிள்னு ஒரு R&D பண்ணோம், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு ஒரு R&D பண்ணோம். 3 R&D தனியாக பிரிச்சுட்டு ஒரு சிங்கிள் R&Dயாக இருந்ததை 3 R&Dயாக பிரிச்சுட்டு 2200 பேர் ஆட் பண்ணோம். 2000 பேர் தான் நம்மகிட்ட இருந்தாங்க. இப்போ வந்து 4200 பீப்புள் இருக்காங்க. அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு 250 பேர், 4200 ஸ்ட்ரென்த்தில் ஒரு 250 பேர் அங்கே கோயம்புத்தூரில் மஹிந்திரா வெஹிக்கிள் சாஃப்ட்வேர் டிஃபைன் சென்டர் அங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம். சாஃப்ட்வேருக்காகவே ஒரு 250 பேரை கிரியேட் பண்ணோம். பெங்களூர் ஒரு 150 பேட்டரிக்காக கிரியேட் பண்ணோம். பேட்டரி சாஃப்ட்வேர் அந்த டெஸ்டிங் அதுக்காக கிரியேட் பண்ணி அவங்க பெங்களூரில் இருக்காங்க. இப்படி நம்ம தனித்தனியாக டீமை கிரியேட் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டியை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் நம்முடைய விஷன், அந்த ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எலக்ட்ரிக் ஆரிஜின் வண்டியை நம்ம கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணதில் அது சாத்தியமாச்சு. அது இங்கே ஃபுல் ஒர்க்கு இங்கே தான் நடந்தது. MRV இந்த செங்கல்பட்டு, MSPT இங்கே. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ பேட்டரி டெஸ்டிங்க்கு ஒரு 200 crores நம்ம ஒரு டெஸ்டிங் சென்டர் நம்ம அங்கே போட்டிருக்கோம். இதில் MRVயில் இருக்குது. செல் ரிசர்ச்சுக்குன்னு இங்கே ஒரு சென்டர் இப்போ MSPTயில் இருக்குது. அப்புறம் நம்ம இருக்கிற கிராஷ் ஏரியா வந்து ஒரு 200 crores 220 crores எலக்ட்ரிக் வண்டியை கிராஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் வண்டி சஸ்பென்ஷன் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்து KNC லேப்னு சொல்லுவாங்க, கைனமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பிரேக்கு ஸ்டேரிங் லேப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங் வந்து இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த லேப். அப்புறம் அந்த ஹேண்ட்லிங் ட்ராக் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி மல்டிபிள் லேப்ஸை, அப்புறம் அந்த EMC/EMI அந்த லேப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து 25 கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்குது, ECUs இருக்குது, கிட்டத்தட்ட 37 சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஹில் செட்டப் நம்ம அங்கே சாஃப்ட்வேர் ஹில் செட்டப் அங்கே வந்து MRVயில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நீங்கள் ஓவராலாக வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 700 crores நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் அந்த 2200 புதுசாக ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ், நம்ம வந்து ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ்னால் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ், அவங்கள வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து கம்பெனிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இல்லாமல் இது அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட 400 பேர் இருப்பாங்க.